அனைவருக்கான கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் யூபிஎஸ்சி சிஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் பண்ணுறது. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 357 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட். சரிங்களா, நீங்கள் இது அப்ளிகேஷன் எப்படி போடுறது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேரியேஷனாக வேக்கன்சிக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க இன்னும் A to Z நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க, லைக் கொடுத்துருங்க. சரிங்களா, ஸோ ஓகே நண்பா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேக்கன்சி 557 வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. எனி டிகிரி போஸ்ட். சரிங்களா, நீங்கள் கல்லூரியில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக முடிச்சிருந்தாலும் தரமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங், நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதாக இருந்தாலும் சிங்கிள் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். இதோட கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25/3/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போது சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இது வந்து டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மூலிமா தேர்வு செய்ய போகிறாங்க. சரிங்களா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மூலிமா இதோடைய கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே வந்து யூபிஎஸ்சி மூலிமா தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இதோட அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5/3 ஸ்டார்ட் ஆகுது. 25ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் முடியுது. ஓகேவா, தெளிவாக பார்த்துங்க. 5/3 ஸ்டார்ட் ஆகுது. 25/3/2025 அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா, இப்போது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். இதோட அட்மிட் கார்டு, எக்ஸாம் ப்ராசஸ், எக்ஸாம் டேட், ரிசல்ட் எல்லாமே வந்து யூபிஎஸ்சி மூலமாக தான் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். சரிங்களா, வேறு எந்த ஃபெதர் வெப்சைட்லேருந்தும் உங்களுக்கு ரிசல்ட் ஆல் டிக்கெட் வராது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஒர்க்கிங் மெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர், கரண்ட் அப்டேட் இருக்கிற உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா, நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு மெயில் ஐடி ப்ளஸ் யூஸ் பண்ணாத ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் ப்ளஸ் வந்து எஸ்எம்எஸ்ஸுக்கான மெயில் ஐடி, ஆல் டிக்கெட்டுக்கான மெயில் ஐடி எல்லாமே வந்து உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் வந்து எஸ்எம்எஸ் மூலிமாவோ இமெயில் மூலிமா சென்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே நண்பா. இப்போ நோட்டிஃபிகேஷன் தகவல் கொடுத்தாச்சு. சரியா, நோட்டிஃபிகேஷன் நம்பரும் கொடுத்துட்டாங்க 09/2025.CAPF. சரிங்களா, இப்போது நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி மூலிமா கண்டக்ட் பண்ணுறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, ரெகுலர் பேசிக் தான். சரிங்களா, டெம்பரரி பேசிக் கிடையாது. நீங்கள் ரெகுலர் பேசிக் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்மனெண்ட் ஜாப். சரிங்களா, டோட்டலாக வேக்கன்சி தெளிவாக கொடுத்துட்டாங்க. 557 வேக்கன்சி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட். ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சரிங்களா, ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேட்டான இருங்க, எந்த டிஸ்ட்ரிக்டான இருங்க, ஓகேவா, உங்களுக்கு எல்லாருமே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட ஏஜ் கேட்டகரி நான் 1 by 1 சொல்கிறேன். உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே தாராளமாக அட்டன் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, இப்போது பிஎஸ்எஃப்பில் பொறுத்த வரைக்கும் 24 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப்பில் 204 வேக்கன்சி, அதே சிஎஸ்எஃப்பில் 92, ஐடிபிபி 4 வேக்கன்சி, எஸ்எஸ்பி 3 வேக்கன்சி. இதில் எல்லாமே வந்து கமாண்டன்ட் போஸ்ட் தான். டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸர் கேட்டகரியில் தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகேவா, உங்களுக்குன்னு ஒரு சைலன்சரை வச்ச வண்டி, உங்களுக்குன்னு ஒரு தனி யூனிஃபார்ம் ப்ளஸ் ஒரு தனி ரூம் எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு ராஜ மரியாதை இருக்கும் கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக சோல்ஜராக போகிறது கிடையாது, டேரெக்டாக ஆஃபீஸர் கேட்டகரியில் உள்ள வரீங்க. அதுவும் யூபிஎஸ்சி மூலியமாக செலக்ட் ஆக போகிறீங்க. சரிங்களா, இப்போது எஜுகேஷன் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ பேச்சுலர் டிகிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியாச்சு. சரிங்களா, இதோட ஏஜ் கேட்டகிரி நம்ம 1 by 1 சொல்கிறேன். 2025 இருக்கணும் உங்களுடைய ஏஜ். சரிங்களா, 2000 ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 1, 2005 இருக்கணும் உங்களுடைய ஏஜ். சரிங்களா, இல்லை கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமோ, ஓபிசிக்கு 3 வருஷமோ. நீங்கள் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃப்ரீ. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, இதில் கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் வரீங்கன்னா அவங்களுக்கு உண்டு. சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்பில் ரிட்டையர்மெண்ட் ஆகிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் தனி மரியாதை கொடுத்துருப்பாங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் ஸ்டெப்பு ஃபிசிக்கல். சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் ரெண்டாவது உங்களுக்கு ஃபிசிக்கல்.
ஃபிசிக்கலில் வந்து உங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு ப்ளஸ் வந்து செஸ்ட்டு எல்லாமே வந்து ரன்னிங் எல்லாம் பார்ப்பாங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா, இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, பர்சனாலிட்டி மெடிக்கல் எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபைனலில் தான் உங்களுக்கு மெடிக்கல். சரிங்களா, ஃபைனலில் தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு விடுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். ரெண்டாவது உங்களுக்கு ப்ரைமரி கிளியர் பண்ணோன்னே உங்களுக்கு மெயின்ஸ் இருக்குமானா மெயின்ஸ் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்துடலாம். ஃபிசிக்கல் முடித்தோடனே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. சரி, அவங்களுடைய செய்முறை திறன், நீங்கள் எந்த டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுடைய பிரெயின் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபெக்ட் போடுது. சரிங்களா, எல்லாமே பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெடிக்கல். சரிங்களா, மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் சேம் ஆர்மி பேசிக் தான், பக்காவாக இருக்கணும். உங்களுக்கு கை ஃப்ராக்சர் ஏதாச்சும் ஒன்று பச்சை குத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போய் நீங்கள் டாக்டர் செக் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போடுறத பாருங்கள். சரி, ஓகே. நம்மளுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் எங்கே நடக்கும், செலெக்ஷன் எல்லாம் எங்கே நடக்குன்றதை நம்ம ஒன்று வேணால் பார்த்துருவோம். நம்மளுக்கு எக்ஸாம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை சென்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் சென்டர் வந்து 2 இடம் தான், சென்னை, மதுரை. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு சென்னையா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு மதுரையான்றது அது வந்து உங்களுடைய முடிவு. சரி, ஃபீமேலுக்கு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ. சரியா, இவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் முக்கியமாக 200 பே பண்ணி ஆகணும். சரிங்களா, முக்கியமாக நீங்கள் எல்லோரும் 200 பே பண்ணி ஆகணும். பெண்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. சரி, ஓகே. இப்போது பேமெண்ட் மெத்தட் பண்ணிங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எந்த பேங்க்கான இருக்கட்டும், நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிடலாம். சரிங்களா, எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. 25ஆம் வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க இந்த பேஜை. சரிங்களா, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நல்ல நாள் எல்லாத்துக்குமே ஒரு நாட்களுக்கு பார்த்து தான் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி, நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, ஏன் நானே கூட சரி, ஒரு நல்ல நாளை பார்த்து தான் அப்ளிகேஷனே போடுவாங்க. இதுதான் உண்மை, ஃபேக்ட் இது தான். அதனால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன ஸ்டேஜில் அப்ளிகேஷன் ஒரு 2-3 நாள் கழித்து கூட அப்ளிகேஷன் போடுங்க, டிலே பண்ணாதீங்க. ஏன்னா போட்டுருங்க. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும், சில டைம் எரர் ப்ராப்ளம் வரும், சில டைம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி தான் ஒரு டைமிங் பார்த்து அப்ளிகேஷன் போடுவோம். அந்த டைமில் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன்லாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே எரர் காட்டும். சரிங்களா, இப்போது யாராருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணுமோ சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாருக்கும் தேவைன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுறேன். தேவையில்லாத பட்சம் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் வெப்சைட் லிங்க்லேயே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வேறு ஏதாச்சும் வேக்கன்சி வந்துருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். தெளிவாக கொடுத்துட்டுருக்காங்க பாருங்கள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு உங்களுடைய ஜென்ரல் நேமு, உங்களுக்கு ஃபாதர் நேமு, உங்களுடைய மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏஜே வந்து உங்களோட 10th மார்க்கில் தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. சரி, அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் என்னென்ன ப்ரூஃபெல்லாம் வேணுன்றதை சொல்கிறேன். 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, ரீசன்ஸ், பாஸ்போர்ட் சைஸு, ஆதார் பேன். நம்மளுக்கு எக்ஸாம் டைம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 26/3/2025 1ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது. அதுவும் தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸில் யூபிஎஸ்சி வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வரும். டைமிங் ரொம்ப கம்மியாகுது. நெகட்டிவ் மார்க் இருக்குது, நெகட்டிவ் மார்க்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால உங்களுடைய எஃபெக்ட் ப்ளஸ் எக்ஸாம் சென்டரில் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபெக்ட் இருக்கணுமோ ப்ளஸ் வந்து எதுக்கெல்லாம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தெரியுமோ தெரியாத வந்து உங்களோட கொஷின் அட்டன் பண்ணாதீங்க, தெரிஞ்சு வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு போங்க. டோட்டலாக வேக்கன்சி நல்ல பல்காகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள்
வேரியேஷன் வேக்கன்சி வந்து அதிகமும் படுத்துவோம், டிக்ரீஸும் பண்ணுவோம். சரி, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ரெண்டுமே நாங்கள் பண்ணுவோம். அதனால் உங்களுடைய வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய எஃபெக்டை நீங்கள் போட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு மட்டும் ஃபீஸ் மட்டும் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேருந்து தாராளமாக அப்ளிகேஷன் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன் போடுற நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போடலாம். எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. சென்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்டர் தெளிவாக சொல்லிட்டேன். சென்னை, மதுரை இது 2 சென்டர் தான் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சென்டர் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் போடுங்க. இருபத்தி ஒம்பது நம்பர் பார்த்து 29 சென்னை 9. நேஷ்னாலிட்டி ஒரு இந்தியனாக இருக்கணும். நேஷ்னாலிட்டி 6 வந்து ஆண்கள் பெண்களுக்கு மட்டும்தான். 3ஆம் பாலினத்துக்கு வந்து அப்ளிகேஷன் போட முடியாது. உங்களோட ஏஜ் கேட்டகரி 25 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி இருந்தேன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிய வரும். கம்யூனிட்டி பேசிக் நீங்கள் அப்ளிகேஷன் போனீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து நீங்கள் பிடிஎஃப் மூலிமா ப்ளஸ் வந்து ஜேபிஜே மூலிமாவும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் போடுற நபர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மார்க்கு ப்ளஸ் வந்து உங்களுடைய நேம், இனிஷியல் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து மிஸ்மேட்ச் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அதில் மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். உங்கள் அப்ளிகேஷன் போடுற நபரும் நெட் சென்டருக்கு போகிறாங்க இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் போடும்போது உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை நெட் சென்டர்லேயோ கரெக்டாக பக்கத்தில் இருந்து பாருங்கள். ஒரு ஏரியாவில் எப்படி ஃபில் பண்ணுறான்றது பாருங்கள். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிங்க. மொபைல் நம்பர், மெயில் ஐடி கரண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட தகவல் எப்போன்றதை நீங்கள் இன்னொருத்தரை கேட்காம உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரதை பார்த்து நீங்கள் தயாராக முடியும். சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இவங்க கேட்குற எல்லா டீட்டெயிலுமே வந்து ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸு நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அன்றைக்கி டேட்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபோட்டோ கீழே அவங்களே உங்களுடைய ஃபோட்டோ கீழே எந்த மாதிரி இருக்கணுன்றதை சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஸ்லேட்டில் வந்து அவங்க நேம் எழுதிட்டு கீழே வந்து என்றைக்கு நீங்கள் ரீசெண்ட் ஃபோட்டோ இன்றைக்கி டேட்டாவில் நேற்று டேட்டா இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ பிடிச்சிக்கலான்றதை டேட் மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆப்சைஸ் வர மாதிரி ஒரு ஃபோட்டோ பிடிச்சிங்க. ஃபோனில் கூட நல்லா கிளியராகிட்டே இருந்தால் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி கிராப் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஃபிசிக்கல் கேட்டிருந்தீங்க. 165 ஹைட் இருக்கணும். நீங்கள் எந்த கம்யூனிட்டான இருங்க. 165 ஹைட்டு, 165 ஹைட்டு. ஹியூமன் பார்த்தீங்கன்னா 157, செஸ்ட் 81. சரிங்களா? வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிலோவுக்கு மேலே இருக்கணும் கம்பல்சரி. வெயிட் ரொம்ப இந்த முறை ஹைட்டு ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க. 165.
நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி 165 ஹைட் இருந்தாலும் தரமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய ஐ சரிங்களா, உங்களுடைய ஐ பவர் எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை சொல்கிறேன். அது தம்பி பார்த்துங்க. நீங்கள் கிளாஸ் போட்டிருந்தாலும் சரி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருந்தாலே நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். இயரு, நோஸு, டீத்து எல்லாமே வந்து பக்காவாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் பக்காவாக செக் பண்ணுவாங்க சரிங்களா. ஒன்ஸ் நீங்களே போய்ட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷன் தகுந்த போல் உங்களுக்கு பக்காவாக மெடிக்கல் இருக்கா இல்லாட்டா உங்களுக்கு உடலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்மளே இந்த தகவல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் லைக் பண்ணிட்டு பண்ணாமல் மட்டும் போகாதீங்க. நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.